பிரைஸ் த லார்ட். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் எல்லா நாளும் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அதோட ஆன்சர் நோ தான். ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பிறரால் கைவிடப்பட்ட நிலையில், திக்கற்றவர்களாக பிறரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையிலும் வந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுக்கு தந்திருக்கிற அறிவு, ஞானம், புத்தியோடு செயல்படும் பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்து மீண்டும் பிரகாசிக்க முடியும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? நீங்கள் நம்பினீங்கவங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் தனிமையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமாங்க, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. யார் உங்களை வெறுத்தாலும் சரிங்க, உங்கள் மீது பொய் பழியிட்டு எல்லாவற்றையும் உங்களை விட்டு இழந்து போக வைத்திருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. உங்களை பெற்ற தாய் தந்தையரே கைவிட்டால் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடாத தேவன். ஏனெனில் அவர் உங்களுக்காக தான் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து சிலுவையில் மரித்து உங்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். மேலும் 3வது நாள் உயிரோடு எழும்பின உண்மையான தேவன். இந்த கர்த்தர் உங்களுக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார், யார் உன்னை கைவிட்டாலும் சரி, யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் சரி, என் மகனே, என் மகளே, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், உன்னிடத்தில் வருவேன். விசுவாசிங்க, அற்புதத்தை காண்பீங்க. Have a blessed day. Jesus bless you.